ஹாய் கைஸ், எல்லாரும் ரொம்பவே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப்ல நமக்கு பணம் முக்கியமா இல்ல நம்மளோட மன நிம்மதி தான் முக்கியமான சூப்பரான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நம்ம இப்போ ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நல்லா இருக்குன்னு நினைப்போம். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஸோ நம்ம எவ்வளவுதான் நம்ம சம்பாதிச்சாலும் நமக்கு பத்த மாட்டு இருக்குது. இதுக்கான காரணம் என்னன்னா நம்மளோட மனநிலை. இது இது போதும், இது நம்மளோட லைஃபுக்கு இது போதுன்ற ஒரு மனநிலை இல்லை. ஸோ நம்ம எவ்வளவுதான் பணம் சம்பாதிச்சாலும் நீங்க ஒரு ஐடில 20 lakhs 5 lakhs 10 lakhs சேலரி வாங்கினாலும் நமக்குள்ள ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு நம்மளுக்கு மனநிலை வந்துடுச்சாலே நம்ம லைஃப்ல பணங்காசு சம்பாதிச்சு ஒரு புண்ணியமும் இல்லைங்க, ஒரு யூஸும் கிடையாது, ஒண்ணுமே பண்ண முடியாது பணத்தை வச்சுக்கிட்டு. இதே ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் நல்லா நிம்மதியா அந்த 10,000 ரூபாய் எனக்கு போதும்னு சொல்லிட்டு வாழ்ற மனநிலையும் ஒரு 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு மனநிலையும் நீங்க ரெண்டும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற மனநிலை தான் ரொம்ப ஒரு அற்புதமா இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா அவன் போதுன்ற ஒரு மனநிலையில வந்துருவான். எப்போ நமக்கு போதுன்ற ஒரு மனநிலை நமக்கு வந்துடுதோ அப்பவே நம்ம லைஃப்ல எல்லாமே மாறிடுங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நம்ம மனநிலை கெட்டு போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஹெல்த்தும் கெட்டு போயிடும். எவ்வளவுதான் பணங்காசு சம்பாரிச்சு ஒரு கோடி கோடியா ஒரு பெரிய பங்களா கட்டி வச்சாலும் அவன் ஒரு அறையில தான் படுத்துட்டு இருப்பான். அவன் எல்லாத்தையும் போயிட்டு அப்படியே அனுபவிக்க முடியாது. அவனுக்கு ஒரு சின்னதா ஒரு இடம் தான். ஸோ நமக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, 5 லட்ச ரூபாய் சம்பாதிச்சாலும் சரி, நம்மளோட வாழ்க்கையில ஒரே ஒரு நோக்கம் தாங்க, நிம்மதி. இந்த நிம்மதிக்காக தான் நம்ம வாழ்றோம். நம்ம செத்ததுக்கு அப்புறம் நிம்மதி வேணும். அந்த செத்ததுக்கு அப்புறம் நிம்மதி வேணும் என்னன்னா, நம்ம வாழும்போது அடுத்தவனை ஏமாத்தி கொலை பண்ணி திருடி இந்த மாதிரி எல்லாம் பணம் சம்பாதிச்சோன்னா நம்ம கண்டிப்பா நம்ம செத்ததுக்கு அப்புறம் நம்ம வாழும் போது ஜாலியா இருக்கும். ஆனா வாழ்ந்து முடிச்சுட்டு போகும்போது நம்ம படைச்சவன்னு ஒருத்தர் இருப்பான், நம்மளோட பாவ கணக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பாங்க. அதை கண்டிப்பா நீங்க அப்ப பதில் சொல்லிதான் ஆகணும். அதனால வாழ்ற காலத்துல உங்ககிட்ட நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரிங்க, ஒரு நாளைக்கு உங்க கையில நீங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் தான் சம்பாதிக்கிறீங்க, அந்த 500 ரூபாயில ஒரு 50 ரூபாய் செலவு பண்ணுங்க. எதுக்காக? ஒரு வாயில்லா ஜீவனுக்கு எதனா வாங்கி கொடுங்க, இல்ல வயசானவங்களுக்கு எதனா வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி நீங்க பண்ண 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 நீங்க புண்ணியத்தையும் தேடிப்பீங்க. நீங்க அந்த இப்போ ஒருத்தருக்கு கொடுக்குற ஒரு தன்மை வந்துட்டாலே நமக்கு அந்த ஆனந்தம், நமக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த ஒரு ஆனந்தம் நமக்கு கிடைக்காது. இல்லை, எவ்வளவுதான் இப்போ நிறைய பணம் வச்சிருப்பான், ஆனா அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுக்க மனசு வராது. ஒரு நாளைக்கு வெறும் 500 ரூபாய் தான் சம்பாதிப்பான், ஆனா அந்த 500 ரூபாவை செலவு பண்ண தோணும், ஆனா அவனுக்கு காசு இருக்காது. இதுதான் நம்ம இயல்பான வாழ்க்கையில நடக்கிறது தானே. ஸோ அதனால கொடுக்குற தன்மைக்கு வாங்க, கண்டிப்பா மன நிம்மதி கிடைக்கும். தொடர்ந்து அந்த இறைவன் நமக்கு படைச்சன்ற ஒரு இறைவன் இருக்கான், அவனை நினைச்சீங்கனாலே உங்களுக்கான ஒரு வழியை காட்டுவாரு, கண்டிப்பா காட்டுவாரு. ஸோ பணம் 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 அழியாம நமக்கு போதுமான அளவு சம்பாதிச்சுட்டு மிச்சம் இருக்கிறத கொடுத்து பழகினால அந்த மன நிம்மதின்றது வந்துடும். நமக்கு அந்த டிப்ரெஷன் எதுவுமே எல்லாமே போயிடுங்க. நம்மளும் ஹாப்பியா இருப்போம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ஹாப்பியா இருப்பாங்க. இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வரப்போகுது. தேங்க்யூ கைஸ்.